ஹே ஃப்ரெண்ட்ஸ், சாய் குமுதா சில்க் சிறுமுகையிலிருந்து நான் உமா. ரொம்ப நாள் கழிச்சு ஹிட்டான கலெக்ஷன்ஸ் போச்சம்பள்ளியில் இருக்கிற பியூர் ஹேண்ட்லூம் காஞ்சிபுரம் சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப லிமிட்டடான கலெக்ஷன்ஸுங்க. ஒரு 12 to 15 சாரீஸ் தான் அவைலபிள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பியூட்டிஃபுல்லான கலருங்க. கிரே கலரில் இருக்கிற பாடி அண்ட் பிங்க் கலரில் இருக்கிற பார்டர், பல்லு, ப்ளவுஸ். சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி போச்சம்பள்ளி வீவிங் நெசவு பண்ணியிருக்கேங்க. பல்லுலையும் உங்களுக்கு போச்சம்பள்ளி வீவிங் தான். 2 பக்கம் பார்டரும் ஜரி பார்டர் வந்துருக்குங்க. கீழ்ப்பக்க பார்டரில் அந்த பிங்க் கலரில் அகலமான பார்டர் வந்து அதில் ஒரு தனியான டர்னிங் கான்செப்ட் மாதிரி போச்சம்பள்ளியில் நெசவு பண்ணியிருக்குங்க. சென்டர் பாடியிலையும் உங்களுக்கு ஜிக்ஸாக் டிசைனு அந்த ஃப்ளாரல் டைப்பில் இருக்கிற போச்சம்பள்ளி ஒர்க் வந்து நம்ம இதில் நெசவு பண்ணியிருக்கோம். மல்டி கலரில் போச்சம்பள்ளி வீவிங் வந்துருக்குங்க. எல்லோ, ஒயிட்டு, பிங்க்கு, இந்த மாதிரி மல்டி கலரில் உங்களுக்கு போச்சம்பள்ளி வீவிங் வந்துருக்கு. பேஸ் கலர் கிரே கலருங்க. ரொம்பவே யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷனில் ட்ரெடிஷ்னலான ஒரு வீவிங் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சாரீ நெசவு பண்ணியிருக்கு. போச்சம்பள்ளி பார்த்திங்கன்னா இப்போ ஹை டிமாண்டிங்கில் இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த புடவை ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணி நெசவு பண்ணணும். அதுவும் கொஞ்சம் நெசவு பண்ணுறதுக்கு ரிஸ்க்கான வேலை. அதனால் அதிக நெசவாளர்கள் வந்து இந்த புடவை நெசவு பண்ணுறதுக்கு கிடைக்கிறதில்ல. அதனாலேயே தான் வந்து இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிமாண்டிங்கில் இருக்குங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குங்க இன்றைக்கி போச்சம்பள்ளி பேட்டர்னில். செகண்ட் ஒன் பியூட்டிஃபுல்லான கலருங்க. இதுவுமே ஒரு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டில் சென்டர் பாடி பார்த்திங்கன்னா க்ரீன் ப்ளூ மிக்சிங் டூயல் டோன் கலரில் இருக்குங்க. இந்த புடவை அழகாக இருக்குது. போச்சம்பள்ளி டிசைனும் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்குங்க. இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா பேஸ், அதாவது வார்ப்பு வந்து பிளெயினாக வார்ப்பு வந்து நம்ம டை பண்ணிவிட்டு வெஃப்ட்டில் தான் இந்த டிசைன் நாம் கொண்டு வருவோங்க. வெஃப்ட்டில் என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை தகுந்த மாதிரி வெஃப்ட்டில் நம்ம டை பண்ணுவோம். இந்த கான்செப்ட் வீவிங் தான் போச்சம்பள்ளி வீவிங் சொல்லுவோங்க. வார்ப்பில் டை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நெசவு பண்ணும்போது 2 பக்கமுமே அந்த ஒயிட் கலர் லைன்ஸ் மாதிரி வந்திருக்கும். நீங்கள் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எட்ஜஸ், இந்த கீழே வர எட்ஜஸும் மேலே வர எட்ஜஸ்லேயும் இந்த ஒயிட் கலரில் வந்திருக்கும். அந்த ஒயிட் கலர் வந்து 2 பக்கம் எட்ஜ்லேயும் கரெக்டாக நிறுத்தி நெசவு பண்ணாதான் பாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன டிசைன் டை பண்ணமோ அந்த டிசைன் கரெக்டாக உட்காரும். ஒரு இடத்துல 2 இடத்துல அந்த ஒயிட் மாறி மாறி நம்ம நெசவு பண்ணோன்னா பாடியில் வர டிசைன் வந்து கரெக்டாக இருக்காதுங்க. டிசைனுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் ட்ரையாங்கிள் ஷேப் டிசைன் கொண்டு வந்திருக்கோம். அந்த 2 எட்ஜ்லேயும் ஒயிட் கலர் கரெக்டாக நிறுத்தி நெசவு பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரையாங்கிள் டிசைன் கரெக்டாக பாடியில் வருங்க. நம்ம மாற்றி மாற்றி நெசவு பண்ணிட்டோம்னா அந்த ஃபுல்ஃபில் ஆகாது. ட்ரையாங்கிள் டிசைன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, மாறி மாறி வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு அழகான உருவம் வந்து புடவையில் கிடைக்காது. அதே தான் நார்மல் சாரீஸை காட்டிலும் இந்த போச்சம்பள்ளி புடவைகளை நெசவு பண்ணும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நெசவு பண்ணிக்கணுங்க. அதனாலேயே தான் இது கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. காஸ்ட் வைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி டையிங் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வேலை அதிகம். நார்மலான புடவைக்கு நம்ம சிங்கிள் கலர், டபுள் கலர் டை பண்ணுவோம். பட் இதில் பொறுத்த வரைக்கும் மல்டி கலர் டை பண்ணணும். அதுவும் டிசைனுக்கு தகுந்த மாதிரி டையிங் ப்ராசஸ் இருக்குங்க. நிறைய வேலை இருக்குது. சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகள்லாம் இந்த போச்சம்பள்ளியில் இருக்கிறதுனால தான் இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இன்னுமே எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த போச்சம்பள்ளி டிசைன்ஸ்க்கு வந்து மவுஸ் குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதாங்க. டபுள் வார்ப்பில் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தறியில் ஃப்ரெஷ்ஷாக நெசவு செஞ்சுட்டு வர கைத்தறி புடவைகள் நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்கிற நியூ கலெக்ஷனுடைய அப்டேட் தான் இந்த வீடியோங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற ரெகுலர் வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த போச்சம்பள்ளி பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸுடைய அப்ராக்சிமேட் ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6500 7,000க்குள்ளேங்க. 6,500 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாய்க்குள்ளே 4-5 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வேறு வேறு ப்ரைஸ் ரேஞ்சுங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த புடவைக்கு இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரீ வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா சாரியுடைய எக்ஸாக்டான ப்ரைஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். புக்கிங்க்கும் சேம் ப்ரொசீஜருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிங்கன்னா புக் பண்ணிக்கலாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்மகிட்ட கிடையாதுங்க. ஸோ நீங்கள் பே பண்ணக்கப்புறம் மட்டும்தான் உங்களுடைய ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஓகேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ பேலன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் அந்த போச்சம்பள்ளியில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒன்றுனா காமிச்சிட்டே வரேன். பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் டாடா பை சொல்லிக்கிறேங்க. இதுக்கப்புறம் மியூசிக் தான் வரும். மியூசிக்கோடு நம்ம கலெக்ஷன்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.